வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு சுவையான குழம்பு ரெசிபி தான். இந்த மழை காலத்துக்கு தினம் ஒரு சாம்பார் இல்லை ஒரு காரக்குழம்பு அப்படின்னு சாப்பிட்டு அலுத்து போகிறவங்களுக்கு இன்றைக்கி நாம் செய்திருக்கிற இந்த சுண்டைக்காய் வேர்க்கடலை வைத்து ஒரு குழம்பு இதே போல் செய்து பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். சாதத்திற்கு மட்டுமே இல்லைங்க, நீங்கள் தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் ஒரு அருமையான காம்போவாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு குழம்பை எப்படி சுவையாக வைக்கிறது அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். அது மாதிரி முதல் முறை செய்கிறவங்க கூட மிகச்சரியாக செய்திடலாம். மேலும் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நம்ம வீடியோ பார்த்து இது போல் பொடி வகைகள், ஊறுகாய் தொக்கு வகைகள் செய்ய முடியாத வயதானவர்களுக்கு, ஏன்னா அவங்க சாப்பிட்ற மாதிரி தான் அதிகமாக டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம செய்து கொடுக்குறோம். குறிப்பாக சொல்லணுன்னா பிரண்டை நெல்லிக்காய் சேர்த்த இட்லி பொடி, சுண்டைக்காய் முருங்கைக்கீரை சேர்த்த இட்லி பொடி, ஆவாரம் பூ சேர்த்து சூப் மிக்ஸு, மிளகு தொக்கு, பிரண்டை தொக்கு, சுண்டைக்காய் தொக்கு, ஹெல்த் மிக்ஸ் ஒரு 20 சிறுதானியங்கள் சேர்ந்த ஹெல்த் மிக்ஸ், புதினா காரப்பொடி, அதாவது பருப்பே இல்லாமல் காரப்பொடி, இது போல் சில பொடி வகைகள், ஊறுகாய் தொக்கு வகைகள், மேலும் இந்த ஹெல்த் மிக்ஸு வேணுன்றவங்க இதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நம்பர் சீக்கிரமாக போயிடுன்னு சொல்கிறதுனால இன்றைக்கி நான் கூடுதல் டைமே வச்சுருக்கிறேன். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ நான் ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா கடையில் பாக்கெட்டில், அந்த வேர்க்கடலை தாங்க அரை கப்பு எடுத்து மெஷர் பண்ணி நான் ஊற வச்சுருக்கிறேன். 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ ஊறின பிறகு இந்த அளவு பார்த்திங்கன்னா முழுசாக 1 கப் அளவுக்கு நமக்கு வந்துடும். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்து அதோடைய காம்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம இடித்து தான் சேர்க்க போகிறோம். சமைக்கிற நேரத்துக்கு இடிச்சிக்கலாம், இல்லைன்னா கருத்து போயிடும். இப்போ இந்த வேர்க்கடலையை அப்படியே போட்டு அவியாது டக்குன்னு நான் ப்ரெஷர் குக் பண்ணிடுறேன். ஒரு 3 விசில் விட்டு நான் எடுத்துட்டேன். ரொம்ப சாஃப்டாக அவிச்சு எடுத்துடக்கூடாதுங்க. இந்த மாதிரி நல்லா நெத்தாக இருக்கணும். நம்ம எடுத்து அழுத்தினா தான் அந்த மாவு தன்மை தெரியணும் நமக்கு. அதை நீர் வடித்து வச்சுருங்க. ஒரு வானொலி எடுத்துருங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். நான் கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். இந்த குழம்புக்கு கடலெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு கடுகு சேருங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, பெரிய பூண்டாக இருந்ததுன்னா நீங்கள் நறுக்கி போட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வரமிளகாய், இன்றைக்கி கிள்ளி போட்டாலும் சரி, இல்லை குண்டு மிளகாயை சேர்த்தாலும் சரி, ஒரு 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க வாசத்துக்கு. இப்போ நான் இடித்து வச்சுருக்கிற சுண்டைக்காயை இப்போ இதில் சேர்த்துற போகிறேன். பாருங்கள், சுண்டைக்காயோட விதையெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இடித்ததுக்கப்புறமா அலசிடாதீங்க. நம்ம வானொலி வச்சு சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இடித்து வச்சிட்டிங்கன்னா போதும். அந்த ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே அது ரொம்ப கருத்தெல்லாம் போகாது. அதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னமே இடித்து வச்சிங்கன்னா கருப்பாயிடும். ஏன்னா இந்த மாதிரி சுண்டைக்காயெல்லாம் இரும்பு சத்து அதிகம், கத்திரிக்காய் சுண்டைக்காயெல்லாம். அதனால தான் அந்த கருப்பு தன்மை வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுது. இப்போ பாருங்கள், சுண்டைக்காயை சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்குங்க. தீயை விட்டுறக்கூடாது. அதோடைய பச்சை நிறமும் ரொம்ப மாறிடக்கூடாது. இந்த மாதிரி நல்ல பால் சுண்டைக்காய் வாங்கினீங்கன்னா அவ்வளோ ஒரு மிருதுவாக இருக்கும். இன்னொன்று அப்படியே மணி மாதிரி இருக்கும், நல்ல வளன்னு. இங்கே மதுரை பக்கம் கிடைக்கும் அந்த சுண்டைக்காய். அது ரொம்ப கசப்பாக இருக்கும். அது உள்ளே இருக்க விதைகள்லாம் மிளகாய் விதை மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். இது வந்து நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இந்த சுண்டைக்காய். அந்த கசப்பு சுண்டைக்காய் அதிகமாக வத்தல் போட்டு மட்டும்தான் பயன்படுத்த முடியுது, குழம்புக்கெல்லாம் பயன்படுத்த முடியல. நான் அதையும் வாங்கி வத்தல்லாம் போட்டிருக்கிறேன். அது இன்னுமே நல்லதுன்னு சொல்கிறாங்க, சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு, அதிக கசப்பு இருக்கிறதுனால. கிடச்சதுன்னா அதை வத்தல் போட்டு பயன்படுத்துங்க. இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து, சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு போல் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ வெங்காயம் சுண்டைக்காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள், நான் வெறும் மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன், எல்லாமே பாருங்கள் சின்ன ஸ்பூனில் சேர்க்குறேன். 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்குறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் சேர்க்கணும், இல்லைன்னா அது தேவையில்லை. நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டா போதும். இல்லை என்கிட்ட குழம்புத்தூள் மட்டும்தான் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் குழம்புத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க, எதுவுமே இல்லாமல். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சும்மா ஒரு கிளறிட்டு ஒரு அரை கப்பு போல் தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதாவது ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டேன். நல்ல கனிஞ்ச தக்காளி பழமாக இருந்தால் நீங்கள் கையிலேயே கரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துடலாம். நான் மோஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கிறத விரும்ப மாட்டேன். இப்போ தக்காளிங்க அதிகமாக இந்த ரொம்ப கனிஞ்சி கிடைக்கல, அதனால் நாம் இது போல் அரைச்சி சேர்க்க வேண்டியதாக இருக்குது. சில டைம் பிளான்ச் பண்ணிடுவேன், கொதிக்கிற தண்ணியில் போட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுப்பேன் நான். அந்த பியூரியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லா இருக்கும்.
சாதாரணமாக வாரத்தில் ஒரு நாளாவது பயறு சேர்த்து குழம்பு வச்சு சாப்பிட்றது நமக்கெல்லாம் பழக்கமான ஒன்று. ஆனால் இப்போல்லாம் தக்காளி வெங்காயத்தை கூட நம்ம குழம்புல இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நம்ம பிள்ளைகளை வளர்த்துடுறோம். அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறது தப்பு, நாம் அப்படி வளர்த்து வச்சிடுறோம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் இந்த வேர்க்கடலையை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதனால் எப்படியுமே இந்த மென்று சாப்பிட்ற மாதிரி பயிர் வகைகளை சேர்த்து சாப்பிடணும். நம்மளுடைய சமையலில் கூட அந்த பொரியலில் பாருங்கள், கொத்தவரங்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், இது போல் காய்கறிகள் மென்று சாப்பிட்ற மாதிரி தான் பொரியல் வச்சுருப்போம். இன்றைக்கி நம்ம முறுக்கு கூட வாயில் வச்சா கரையிற மாதிரி முறுக்குன்ற மாதிரி நம்ம யூடியூப்பில் டைட்டில் போட ஆரம்பிச்சிடுறோம். அந்த அளவுக்கு எதையுமே மென்று சாப்பிடக்கூடாது மாதிரி கண்டிப்பாக இது போல் மென்று சாப்பிடக்கூடிய குழம்பு வகைகள், பயறு சேர்த்த குழம்பு வகைகள், இது போல் காய்கறிகள் சேர்த்த குழம்பு வகைகள் குழந்தைகளுக்கு செய்து கொடுத்து பழகுங்க. சிறு வயதிலிருந்தே பழகும்போது அவங்க வேண்டான்னு ஒதுக்கவே மாட்டாங்க. இப்போ அந்த நல்லா வதக்கிட்டு ஒரு அரை கப்பு போல் புளி தண்ணியும் சேர்த்துட்டேன். நல்லா கிளறி விட்டு ஒரு 1.5 கப்பு போல் தண்ணியும் சேர்த்தாச்சு. புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கணும். புளி தண்ணி நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் புளி தண்ணி சேர்க்கணும். ஏன்னா இந்த மிளகாத்தூள், வெறும் மிளகாய்த்தூள் நல்ல காரம் இருக்கும். அதனால் நான் அரை கப்பு போல் புளி தண்ணி தாராளமாக சேர்த்துட்டேன். அதுவும் கொஞ்சம் திக்கான புளி தண்ணி தான். மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துருங்க. இந்த தேங்காய் பால் சேர்த்து இந்த குழம்பு வைக்கும் போது ரொம்ப சுவை கூடுதலாக இருக்கும். இல்லை தேங்காய் பால் வேணான்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இளம் தேங்காயாக இருந்தால் அப்படியே நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சியே சேர்த்துருங்க ஒரு 1/4 கப்பு. இந்த தேங்காய் பால் சேர்த்து மிதமான தீயில் ஒரு 4 நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு விட்டுடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சுண்டைக்காயுடன் வேர்க்கடலை சேர்த்து நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். என்ன குழம்பு, வாய்க்கு ஒன்றுமே செட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். மேலும் எல்லாருமே சாப்பிடலாம். இதை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் யாருமே கிடையாது. சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும் போதும் நல்லா இருக்கும். தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். நம்ம இட்லிக்கு விருப்பப்பட்டால் நம்ம அதுக்குமே சாப்பிட்டுக்கலாம். சுடு சாதத்துடன் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த சுண்டைக்காய் வேர்க்கடலை குழம்பு கண்டிப்பாக கிடைக்கிறவங்க ஒரு முறையாவது செய்து பாருங்கள். நம்ம சேனலில் சுண்டைக்காய் வைத்து சுண்டைக்காய் வத்தல் எப்படி போடுறது, சுண்டைக்காய் குழம்பு, அதே மாதிரி சுண்டைக்காய் இட்லி பொடி, சுண்டைக்காய் ஊறுகாய், சுண்டைக்காயோட முருங்கைக்கீரை சேர்த்து எப்படி இட்லி பொடி செய்கிறது, இது போல் பல வகை சுண்டைக்காயை சேர்த்து போட்டிருக்கோம். ஏன்னா அவ்வளோ ஆரோக்கிய நன்மைகளை அது நமக்கு அள்ளி தருது. அதே போன்று தான் வேர்க்கடலையும். இது போல் நல்ல பொருட்களை சேர்த்து நாம் குழம்பு வச்சு சாப்பிட்றது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சவங்க செய்து பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் கொடுங்க. நன்றி.